எத்தகைய அழுத்தம் வந்தாலும் இந்திய விவசாயிகள் சிறு குறு வர்த்தகர்களின் நலன் பாதுகாக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக குஜராத் மாநிலம் அகமதாபாத் சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அப்போது மக்கள் வெள்ளத்திற்கு மத்தியில் பிரதமர் மோடி சாலை வலம் மேற்கொண்டார். தொடர்ந்து கோதல்கா மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி 5400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதோடு புதிய திட்டங்களையும் தொடக்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி இன்றைய உலக அரசியல் பொருளாதார வாய்ப்புகளை மையப்படுத்தி இருப்பதாக குறிப்பிட்டார். எத்தகைய அழுத்தம் வந்தாலும் இந்திய விவசாயிகள் சிறு குறு வர்த்தகர்களின் நலனை தனக்கு முக்கியம் எனவும் பிரதமர் மோடி உறுதிபட தெரிவித்தார். முதல்வரின் காலை உணவு திட்டம் இன்று விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் ஏற்கனவே அமல்படுத்தப்பட்ட திட்டத்தால் ஏற்பட்ட நன்மைகள் குறித்த விவரங்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. சத்தான காலை உணவு அளித்து குழந்தைகளின் உடல் நலம் மனநலம் இரண்டையும் காத்து வரும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மேலும் விரிவடைகிறது. இத்திட்டம் நகர பகுதிகளில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 3,05,000 குழந்தைகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்படுகிறது. 2022 செப்டம்பரில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்காக காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார். அரசு பள்ளிகளை தொடர்ந்து ஊரக மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே அமலில் இருக்கும் காலை உணவு திட்டத்தால் ஏற்பட்ட நன்மைகள் தொடர்பான ஆய்வறிக்கையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி மாநிலம் முழுவதும் 30,992 பள்ளிகளில் 18.50 லட்சம் மாணவர்கள் இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காலை உணவு திட்டத்தால் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் நேர்மறையாக தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக மாணவர்கள் பள்ளிக்கு சரியான நேரத்தில் வரும் பழக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றை கடந்து மாணவர்களின் கற்றல் திறனில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் மாணவர்களுக்கு சத்தான உணவுகள் கிடைப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டம் மாணவர்களின் பெற்றோர் குறிப்பாக வேலைக்கு செல்லும் மகளிர் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் தமிழக அரசு கூறியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக இத்திட்டத்தின் 5ஆம் கட்ட விரிவாக்கத்தை முதல்வர் ஸ்டாலின் சென்னை மயிலாப்பூரில் தொடங்கி வைக்கிறார். இதன் மூலம் கூடுதலாக 2,429 பள்ளிகளைச் சேர்ந்த 3.06 லட்சம் மாணவர்கள் பயனடைவார்கள் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டை போன்று காலை உணவு திட்டத்தை பஞ்சாபிலும் செயல்படுத்த வேண்டும் என அம்மாநில முதல்வர் பகவந்த் மான் விருப்பம் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் காலை உணவு திட்டத்தின் விரிவாக்க நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெற உள்ளது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் சென்னை வந்தார். அவரை அமைச்சர்கள் அன்பரசன் மற்றும் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். பிறகு பேட்டி அளித்த அவர் தமிழக அரசின் காலை உணவு திட்டத்திற்கு பாராட்டு தெரிவித்தார். बहुत आई फील वेरी ऑनर्ड कि उन्होंने मुझे यहाँ बुलाया है और मुझे मान सम्मान दिया है, तो मैं उनका धन्यवाद करता हूँ. और कल सुबह 8:30 बजे किसी स्कूल में जाके हम ये स्कीम शुरू करेंगे. और अच्छी स्कीमें जो हैं वो तमिलनाडु में हों, पंजाब में हों, अच्छी स्कीमें जो हैं वो चलनी चाहिए. शिक्षा के क्षेत्र में, अपना हेल्थ के क्षेत्र में, बिजली के क्षेत्र में, इंफ्रास्ट्रक्चर के क्षेत्र में, जहाँ से भी सीखना है, सीखने को कहीं से भी मिल सकता है. So I feel very honored and I'm very. ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் வீடு வீடாக சென்று கெஞ்சி உறுப்பினர்களை திமுக சேர்ப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். இப்பதான் 4 ஆண்டு கழிச்சு உங்களுடன் ஸ்டாலின் என்று மக்களிட்ட வந்து பார்த்திருக்கிறார். ஆக 4 ஆண்டு மக்களை பார்க்காத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இதுல கிட்டத்தட்ட 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக 4 ஆண்டுகளை ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சு இப்ப அறிவிச்சிருக்கார். இந்த 46 பிரச்சனை என்னென்ன இந்த விளம்பரத்தாரில் அச்சிட்டு கொடுத்திருக்கிறாங்க. இதை எடுத்துக்கிட்டு அரசு அதிகாரிகள் வீடு வீடா வந்து உங்களை சந்தித்து என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டறிந்து பிரச்சனை தீர்ப்பாங்களாம். நடக்குமா? இது ஏமாற்று வேலை தானே.
ஏன் 4 ஆண்டு காலமாக 46 பிரச்சனை இருப்பதாக இந்த முதலமைச்சருக்கு தெரியல என்றால் இவர் ஆட்சி செய்து எந்த லட்சணத்தில் இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஓர் அணியில் தமிழ்நாடு, ஓர் அணியில் தமிழ்நாடு அப்படின்னு பெயரை வச்சு வீடு வீடா திமுக கட்சிக்காரர் போய் கதவை தட்டி தட்டி கெஞ்சி நான் கொண்டாந்த உறுப்பினர் படிவத்தில் நீங்க சேர்ந்துக்குன்னு கெஞ்சற காட்சி தமிழ்நாட்டில் பார்க்க முடியுது. அப்படி திமுகவுடைய நிலை பரிதாபமான நிலைக்கு போயிட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் என்பதில் தனக்கு மாற்று கருத்து இருப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜகவை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்தாது என நம்புவதாகவும் கூறியுள்ளார். அண்ணாமலையே சொல்லிட்டாங்க அப்படின்னு இல்லைங்கன்னா இதுல என்னன்னா அண்ணாமலை இந்த கட்சியினுடைய ஒரு தொண்டனுங்கண்ணா. இது அண்ணாமலை எப்பொழுதும் உணர்கின்ற ஒரு மனிதன் இந்த கட்சியில தொண்டனாக இருப்பது எனக்கு ஒரு பெருமைங்கண்ணா. மற்ற எல்லா பதவிகளும் கட்சி கொடுப்பது. இந்த கட்சியில எங்களுக்குள்ள 1008 விஷயங்கள் இருந்தாலும் இந்த பாதையில போலாம், இப்படி போலாம், 2026 இப்படி போலாம், 2031 அப்படி போலாம், எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட தலைவர்கள் ஒருங்கிணைந்து 2026 இப்படித்தான் நம்ம போறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று சென்னை பிரஸ் மீட் அதுல தெளிவாக சொன்னோம். அதன் பிறகு அதன்படி நடந்து கொள்வது இந்த கட்சியினுடைய ஒரு தொண்டனுக்கும் அழகு. அதைத்தான் நான் செய்யறேன். எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு தொண்டனாக இந்த கட்சியில் நான் வேலை செய்யும் பொழுது கட்சியினுடைய கருத்து எனக்கு வேத வாக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி எதுக்கு இருக்கு, நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார், எதற்காக நான் கீழே வேலை செய்யணும், அந்த கிளாரிட்டியை கொடுக்க வேண்டியது தலைவர்களுடைய பொறுப்பு. அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அதனால் இதுல விருப்பு வெறுப்பு ஒண்ணு இல்லைங்கன்னா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு மாற்றாந்தாய் கட்சியா பார்க்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆணவ கொலைக்கு எதிராக தமிழக அரசு கடுமையான சட்டத்தை கொண்டுவர வேண்டும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆணவ கொலையில் ஈடுபடுவோர் சிறாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஆனா பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எல்லோருமே ஆணவ கொலைகளின் மீது மிக கடுமையான கோபத்தில் இருக்கின்றோம். அது மிக கடுமையான சட்டத்தை கொண்டு வந்து யார் தவறு செய்கின்றார்களோ நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோங்கண்ணா. பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கும் எத்தனையோ பேர் தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க. எத்தனையோ பேர், ஒன்றல்ல இரண்டல்ல, பர்சனலா எனக்கே தெரியும். நிறைய பேர் நம்பி வர்றாங்க. ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்துக்கு நம்பி வர்றாங்க, இங்க நியாயம் கிடைக்கும்னு வர்றாங்க. நாம சில இடத்துல தந்தை தாயை கூப்பிட்டு சொல்றோம், சில இடத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொல்றோம், நீங்க நியாயமான முறையில் அதை பண்ணுங்க அப்படின்னு. அதனால் இதை ஒரு பெருமையாக எங்கள் கட்சி மட்டும்தான் நாங்க செய்யறோம். ஒரு கட்சி அலுவலகம்னா எல்லோருக்கும் பொதுவானது, எல்லா ஜாதிக்கும் பொதுவானது, எல்லா மதத்துக்கும் பொதுவானது. அந்த கட்சி அலுவலகத்துக்கு யாரும் வேண்டுமானாலும் நம்பி வரலாம். நாங்கள் இதை வரவேற்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்கு நாளைக்கு யாராச்சும் வர்றீங்களா, தயவு செஞ்சு வாங்க. நாங்கள் நியாயமா நடந்து கொள்வோம். அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்களா, நியாயமாக நடந்து கொண்டிருக்கின்றோம். இனிவரும் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 200க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டதற்கு பிறப்பு விகிதம் குறைந்ததும் கொரோனா கால இடப்பெயர்வுகளும் காரணம் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமை ஆசிரியர்களுடன் கலந்துரையாடல் கூட்டம் நடத்தினார். முன்னதாக பேட்டியளித்த அவர் கடந்த கல்வியாண்டு முதல் இந்த கல்வியாண்டு வரை 4 லட்சம் மாணாக்கரை புதிதாக அரசு பள்ளியில் சேர்த்துள்ளதாக தெரிவித்தார். ஒட்டுமொத்தமாக இந்த 2015-16 காலத்திலேருந்தே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய இந்த பர்த் ரேட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் WHO அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லயுமே எல்லா உலகத்திலேயே இன்னைக்கு குறைந்திருக்கின்றது. அது ஒரு காரணம். இன்னொன்னு கொரோனா காலத்துக்கு பிறகு நடைபெற்ற மைக்ரேஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தங்க குடிபெயர்ந்து வாழ்வாதாரத்துக்காக சென்றது காரணம். இப்படி எப்படி காரணங்கள் இருந்தாலும் சரி, அந்த பள்ளிக்கூடம் இருக்கின்ற சுற்று வட்டாரத்தில் அந்த கிராம பகுதியில் பள்ளிக்கூடத்தை சேர்க்க வேண்டிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் உடனடியாக அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய அந்த நிலையை தான் என்னுடைய பள்ளிக்கல்வித்துறை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற நீங்க சொன்ன மாதிரி இந்த 207 ஸ்கூல் எங்கெங்கெல்லாம் உங்களால் பிள்ளைங்களை சேர்க்க முடியுமோ அதை சேர்க்கின்றதுக்கான பணியில் ஒவ்வொரு அதிகாரியும் ஈடுபட வேண்டும் என்ற உத்தரவை நாங்கள் கொடுக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவாரங்குடிப்பட்டியில் புதுக்கோட்டை ராயல் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் 51வது மாநில அளவிலான துப்பாக்கிச் சுடுதல் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பதக்கங்களை வழங்கி வந்தார். அப்போது அமைச்சர் TRV ராஜாவின் மகன் சூரிய ராஜபாலு பதக்கத்தை கழுத்தில் வாங்க மறுத்து கையில் பெற்றுக்கொண்டு புகைப்படத்திற்கு மட்டும் நின்றார்.
அதிமுக பொதுச் செயலாளர் பதவி சம்பந்தப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை நிராகரிக்க கோரி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை உரிமையியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனை எதிர்த்து அவர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பழனிசாமி தரப்பில் 2018ஆம் ஆண்டிலிருந்து சூரியமூர்த்தி கட்சியின் உறுப்பினராக இல்லை எனவும், உறுப்பினராக இல்லாதவர் கட்சி விவகாரம் குறித்து மனு தாக்கல் செய்ய முடியாது எனவும் வாதிடப்பட்டது. சூரியமூர்த்தி தரப்பில் கட்சி விதியின்படி தான் இன்னும் உறுப்பினராக தொடர்வதாக கூறப்பட்டது. கட்சியின் பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை விதியை பொதுக்குழுவால் மாற்ற முடியாது என்றும் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. திமுகவில் இணைய உள்ளதாக வெளியான தகவலில் கடுகளவும் உண்மையில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்ட சுற்றுப்பயணத்தின் போது செல்லூர் ராஜுவை தமது காரில் ஏற்ற மறுத்த வீடியோ வெளியானது. இது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் செல்லூர் ராஜு திமுகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள செல்லூர் ராஜு, பாதுகாவலரின் கட்டுப்பாட்டின்படியே தான் பழனிசாமியின் காரில் ஏறவில்லை என குறிப்பிட்டார். மேலும் திமுகவில் இணைய உள்ளதாக வெளியான தகவலையும் அவர் மறுத்துள்ளார். கடந்த 6 ஆண்டுகளாக தேர்தல்களில் வேட்பாளர்களை நிறுத்தாத 6 கட்சிகளிடம் கட்சி பதிவினை ஏன் ரத்து செய்யக்கூடாது என விளக்கம் கேட்டு சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். பெருந்தலைவர் மக்கள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தேவநாத யாதவின் இந்தியன் மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட 6 கட்சிகளுக்கு இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இன்று நேரில் ஆஜராகி எழுத்துப்பூர்வமாக விளக்கமளிக்க வேண்டும் என நோட்டீஸில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை தொடர்பாக சர்ச்சை வெடித்தது. நோயாளியின் சம்மதமின்றி கிட்னி அகற்றப்பட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டி மருத்துவமனை முதல்வர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகாசியைச் சேர்ந்த 19 வயதான சரவணகுமார் சிறுநீரக செயலிழப்பு காரணமாக கடந்த 6 மாதங்களாக திருநெல்வேலி அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் டயாலிசிஸ் செய்து வந்தார். அவருக்கு கிட்னி வழங்க தந்தை மாரீஸ்வரன் முன்வந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் 22ஆம் தேதி கிட்னி அழுகியதாக கூறி நோயாளியின் சம்மதமின்றி அது அகற்றப்பட்டதாகவும் குப்பையில் எரியப்பட்டதாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். நிலைமை தீவிரமடைந்த நிலையில் டீன் ரேவதி பாலன் உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். சம்பவத்தை விசாரிக்க குழு அமைக்கப்படும் என்றும் நோயாளிக்கு மாற்று சிறுநீரகம் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். பரிசோதனை செய்யப்பட்டு பரிசோதனை வெற்றியடைந்த நிலையில் 26ஆம் தேதி மிலாடி நபியையொட்டி செப்டம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அரசு பொது விடுமுறையாக அறிவித்துள்ளது. இதனால் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு தொடர் விடுமுறை அமைக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து செப்டம்பரில் வார இறுதியில் ஊருக்கு செல்லும் பொதுமக்களின் பயண தேவை அதிகரிக்கும் நிலையில் TNSTC சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.